ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். போன பார்ட்ல விக்ரமாதித்தன் தன் உயிரை பணயம் வைத்து சத்தியவதிக்கு நியாயம் வழங்கியதை பார்த்தோம். அதன் பிறகு என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். உஜ்ஜயினியில் இளவரசன் பர்மல் விக்ரமாதித்தன் இல்லாத சமயத்தில் தவறான தீர்ப்பை அளித்துவிட்டான். அப்பொழுது மன்னர் விக்ரமாதித்தன் அங்கு வருகின்றார். சிம்மாசனத்தில் அமர்கின்றார். தாங்கள் வந்துவிட்டீர்களா? எனக்கு நியாயம் வேண்டும் என்று இவர் அழுது கொண்டே கேட்கின்றார். விக்ரமாதித்தன் அளிக்கும் தீர்ப்பிற்கு நிச்சயம் நியாயம் கிடைக்கும். நடந்த அனைத்தையும் நான் பார்த்து கொண்டேதான் இருந்தேன் என்று சொல்ல, இளவரசன் பர்மல், சிற்றப்பா, நான் தீர்ப்பை முன்பே அளித்துவிட்டேன். ஒரு பெண் கொலை செய்வதை பார்த்தும் இவன் காப்பாற்றாமல் விட்டிருக்கிறான். அது தவறுதானே என்று சொல்ல, அவன் செய்தது தவறுதான். கொலை நடக்கும் இடத்தில் அவன் அந்த பெண்ணை காப்பாற்றியிருக்க வேண்டும்தான். அவர் தனது ஆன்மாவுக்கு எதிராக ஒரு குற்றம் செய்துள்ளார். அதற்கு அவரேதான் பிராயச்சித்தம் செய்ய வேண்டும். அதற்காக அவருக்கு மரண தண்டனை கொடுப்பது நியாயமில்லை. அவரை விடுதலை செய்யுங்கள் என்று விக்ரமாதித்தன் தீர்ப்பளிக்கின்றார். அவ்வளவுதான். அதை கேட்டதும் இவர்கள் இருவருக்கும் அவமானமாகிவிட்டது. சபையில் இருக்கும் அனைவரும் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். அவர் மகாராஜாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்புகின்றார். விக்ரமாதித்தன் கீழே இறங்கி வந்து, இந்த சமயத்தில் மட்டும் என் அண்ணன் பரத்ஹரி இருந்திருந்தால் உனக்கு கடுமையான தண்டனை அளித்திருப்பார் என்று கோபமாக சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்புகின்றார். விக்ரமாதித்தன் வாழ்க என்று சொல்லி அனைவரும் பாராட்டுகின்றார்கள். என் மகனை நீ அவமானப்படுத்திவிட்டாய் என்று விக்ரமாதித்தனின் அண்ணி கோபப்படுகின்றாள். இங்கு மகாராணி பத்மினி கோவிலில் விக்ரமாதித்தனுக்காக பூஜை செய்கின்றார்கள். கையில் கற்பூரம் ஏற்றி சுற்றுகின்றார்கள். அப்பொழுது விக்ரமாதித்தன் அங்கு வந்து அதை தடுக்கின்றார். என்ன காரியம் செய்கின்றாய் என்று சொல்லி அரண்மனைக்குள் அழைத்து வருகின்றார். காயத்திற்கு மருந்து போடுகின்றார். கணவர் மரணப்படுக்கையிலிருந்து தப்பித்து வந்ததை அவரின் மனைவியால் எப்படி ஏற்க முடியும்? அதனால்தான் பூஜை செய்தேன் என்று பத்மினி சொல்கின்றார்கள். அதை கேட்ட விக்ரமாதித்தன், அது எப்படி உனக்கு தெரியும் என்று கேட்கின்றார். தங்களுக்கு என்ன நடந்தாலும் எனக்கு தெரியும். அதை நான் என் கனவில் தெரிந்து கொண்டேன் என்று சொல்ல, விக்ரமாதித்தன், நீ என்னை பற்றி கவலை கொள்ளாதே, எனக்கு மகாகாளி துணையாக இருக்கின்றார்கள் என்று சொல்லி அவர்களை சமாதானப்படுத்துகின்றார். அப்பொழுது இரவு நேரம் வந்துவிட்டது. சூரியன் மறைந்து நிலா வந்திருப்பதை பார்த்து மகாராணி அதிர்ச்சியாகின்றார்கள். தங்கள் கடமையை செய்ய சென்று விடுவீர்கள் என்று வருத்தமாக சொன்னதும், ஆம், பத்ரகாலனிடம் நான் வேதாளத்தை அழைத்து வந்தால் மட்டும்தான் என் கடனை நான் தீர்க்க முடியும். நான் சென்று வருகிறேன் என்று சொல்லிவிட்டு விக்ரமாதித்தன் கிளம்புகின்றார். இந்த பக்கம் பத்ரகாலன் காத்து கொண்டிருக்கின்றான். விக்ரமாதித்தன் புஷ்யக் விமானத்தில் வருகின்றார். விக்ரம், தாங்கள் தன் மனைவியின் சொல்லை கேட்டு இங்கு வரமாட்டீர்கள் என்று நான் பயந்தே விட்டேன். பரவாயில்லை, தாங்கள் வந்துவிட்டீர்கள் என்று சந்நியாசி சொல்கின்றான். கடவுளே சொன்னாலும் நான் என் முயற்சியிலிருந்து கைவிட மாட்டேன் என்று சொல்லி விக்ரமாதித்தன் கிளம்புகின்றார். சூரியன் வருவதற்குள் தாங்கள் வேதாளத்தை அழைத்து வாருங்கள் என்று சொல்லி சந்தோஷமாக காத்து கொண்டிருக்கின்றான். விக்ரமாதித்தன் அந்த பேய் பள்ளத்தாக்கிற்குள் வருகின்றார். உள்ளே வந்து வேதாளத்தை தேடுகின்றார். வேதாளம் அவரை பார்த்ததும் மறைந்துவிட்டது. வேதாளமே, வெளியே வரப்போகின்றாயா இல்லையா என்று சொன்னதும் வேதாளம் போலவே பல வேதாளம் இவரை சுற்றி நிற்கின்றது. உண்மையான வேதாளத்தை தாங்களே கண்டுபிடியுங்கள் என்று அவரை ஏமாற்றுகின்றது. அதனால் விக்ரமாதித்தன், நீ இந்த மரத்தில் இனி வசிக்க முடியாது என்று இவ்வளவு நாள் வேதாளம் தொங்கிக் கொண்டிருந்த மரத்தை விக்ரமாதித்தன் எரிக்கின்றார். அவ்வளவுதான். உடனே வேதாளம் அவர் முன்னே வந்து நிற்கின்றது. தாங்கள் என் வீட்டை ஏன் எரித்து விட்டீர்கள் என்று புலம்பிக் கொண்டே இருக்க, விக்ரமாதித்தன் அதன் வாளை எடுத்து தன் இடுப்பில் கட்டிக்கொள்கின்றார். மாட்டிக்கொண்டது வேதாளம். வேதாளத்தை முதுகில் சுமந்து கொண்டு வருகின்றார். ராமர் கதையை சொல்கிறேன், அனுமன் கதையை சொல்கிறேன் என்று என்னிடம் கதை சொல்லக்கூடாது, மௌனமாக என்னுடன் வர வேண்டும் என்று விக்ரமாதித்தன் சொன்னதும், என்ன, வேதாளம் மௌனமாக இருந்தால் இந்த உலகமே அழிந்துவிடும். விக்ரமாதித்தன்
புஷ்யக் விமானத்தில் வேதாளத்தை ஏற்றிக்கொண்டு கிளம்புகின்றார். விக்ரம், நான் உனக்கு ஒரு கதை சொல்கின்றேன் என்று வேதாளம் ஆரம்பிக்கின்றது. ஒன்றும் சொல்ல வேண்டாம் என்று கோபமாய் சொன்னதும், இல்லை, நான் நிச்சயம் கதை சொல்லத்தான் போகின்றேன். நான் கதை சொல்லி முடிக்கும் வரையில் நீங்கள் மௌனமாகவே தான் இருக்க வேண்டும். ஆனால் தாங்கள் மௌனம் கலைந்து விட்டால் நான் தங்களிடமிருந்து பறந்து சென்று விடுவேன் என்று ஏதேதோ சொல்லி விக்ரமாதித்தனை சம்மதிக்க வைத்துவிட்டது. வேதாளம் தனது இரண்டாவது கதையை சொல்ல ஆரம்பிக்கின்றது. நீதி தவறாத ஒரு அரசியின் கதையைத்தான் நான் தங்களிடம் சொல்ல போகின்றேன். அவர்கள்தான் மகாராணி பானுமதி. அவர்கள் கொடுக்கும் தீர்ப்பு எப்பொழுதும் நியாயமானதாகவும் உண்மையானதாகவும் மட்டும்தான் இருக்கும். அதனால்தான் அந்த நாட்டு மக்களுக்கு அரசி பானுமதியை மிகவும் பிடிக்கும். அவர்கள் இதுவரை தவறான தீர்ப்பை சொன்னதே இல்லை. அப்படி இருக்கையில் ஒரு நாள் அவர்கள் அவைக்கு ஒரு வித்தியாசமான வழக்கு ஒன்று வருகின்றது. ஒரு வியாபாரி என் வீட்டை இவர்கள் இருவரும் தீ வைத்து எரித்து விட்டார்கள் என்று அந்தணர்கள் மேல் புகார் கொடுக்கின்றார். அந்த அந்தணர்கள் இருவரும் ஒட்டி பிறந்த இரட்டையர்கள். நாங்கள் தானம் கேட்க இவர் வீட்டிற்கு சென்றோம். ஆனால் இவர் தானம் கொடுக்கவே இல்லை. அந்த வெறுப்பில்தான் அப்படி செய்தோம் என்று அந்தணர் சொல்கின்றான். நானே வறுமையில் வாடுகின்றேன். என்னிடம் இருந்தால் தானே நான் அவர்களுக்கு கொடுப்பேன். தானம் இல்லை என்று சொன்னதற்கு என் வீட்டையே எரிப்பார்களா என்று அந்த வியாபாரி அவர் தரப்பில் இருக்கும் நியாயத்தை ராணியிடம் சொல்கின்றார். அதையெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த ராணி, தவறு செய்தது அந்தணர்கள்தான், அவர்களுக்கு சிறை தண்டனை கொடுத்திடலாம் என்று சேனாதிபதியிடம் சொல்கின்றார்கள். அப்பொழுது அந்த மற்றொரு அந்தணன், ராணி, நான் தவறு செய்யவே இல்லை. இவன்தான் அவர் வீட்டை எரித்தான். இவனுடன் சேர்த்து எனக்கும் தண்டனை அளிக்கின்றீர்களே, இது நியாயமா என்று அந்த அந்தணன் கேட்கின்றான். அதற்கு அந்தணர்களின் தந்தை, ஆம் மகாராணி, எனது மகன்களில் இவன்தான் கோபக்காரன். இவன் நிச்சயம் செய்திருப்பான். ஆனால் மற்றொரு மகன் அப்பாவி, அவன் சாந்தமானவன் என்று அவர்களின் தந்தையும் சொல்கின்றார்கள். ஆனால் இவர்கள் இருவரும் ஒட்டி பிறந்தவர்கள். இவர்களில் யாரை சிறையில் வைத்தாலும் மற்றொருவரும் சென்றே ஆக வேண்டும். அதனால் மகாராணி குழப்பத்தில் இருக்கின்றார்கள். தீர்ப்பை யோசித்துதான் சொல்ல முடியும். நாளை தீர்ப்பு வழங்குகின்றேன் என்று சபையை கலைக்கின்றார்கள். இதற்கு என்ன தீர்ப்பு வழங்குவது என்று ராணி யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுதுதான் ராஜகுரு அவர்களுக்கு ஞாபகம் வருகின்றார். இதற்கான தீர்வை நாம் அவரிடமே கேட்போம் என்று ராஜகுருவை பார்க்க பானுமதி வருகின்றார்கள். ராஜகுரு ஆசிரமத்தில் ஒரு பெண் வேலை செய்கின்றாள். அவள் பெயர் மந்தாகினி. ராஜகுரு என்ன செய்கின்றார் என்று ராணி கேட்கின்றார்கள். அவர் பூஜையில் தான் இருக்கின்றார். நீங்கள் சென்று அவரை பாருங்கள் என்று மந்தாகினி சொல்கின்றாள். ராஜகுரு தியானம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஊரில் சிருஷ்டி மலை ஒன்று இருக்கின்றது. அந்த மலையை நோக்கிதான் ராஜகுரு தினமும் தியானம் செய்வார். மகாராணி அங்கு வந்து ராஜகுருவை வணங்குகின்றார்கள். இந்த மலையை பார்த்தே தினமும் தியானம் செய்கின்றீர்கள். அப்படி அந்த மலையில் என்னதான் இருக்கின்றது என்று பானுமதி கேட்கின்றார்கள். இந்த மலையில் ஒரு ஜீவ தண்ணீர் கிடைக்கும். அந்த தண்ணீரை வைத்து இறந்து போனவர்களை மீண்டும் உயிர் பிழைக்க செய்ய முடியும். அவ்வளவு புனிதமான மலை இது என்று ராஜகுரு சொல்கின்றார். சரி, எதற்காக என்னை தேடி வந்தீர்கள் என்று கேட்கின்றார். அப்பொழுது பானுமதி, நீங்கள் கல்வி, கேள்வி, ஞானம் எல்லாவற்றிலும் சிறந்தவராக இருக்கின்றீர்கள். இது உங்களுக்கு நல்லதா கெட்டதா என்று கேட்கின்றார்கள். அதற்கு ராஜகுரு, யார் வேண்டுமானாலும் கல்வி கேள்வியில் சிறந்தவனாக இருக்கலாம். ஆனால் அதை பயன்படுத்துகின்ற விதம்தான் அவர்களுக்கு அது நல்லதா கெட்டதா என்று தெரியும். அதனால் பானுமதியின் மனதில் இருந்த கேள்விக்கு விடை கிடைத்துவிட்டது. என் குழப்பத்தை தாங்கள் தீர்த்து விட்டீர்கள் என்று சொல்லி அவர்கள் கழுத்தில் இருந்த தங்க நகையை ராஜகுருவுக்கு பரிசாக கொடுக்கின்றார்கள். இவர்கள் பரிசாக கொடுப்பதை பின்னே நிற்கும் மந்தாகினி பார்க்கின்றாள். அடுத்த நாள் மொத்த அரசபையும் கூடிவிட்டது. மகாராணி அந்தணர்களுக்கு என்ன தீர்ப்பளிக்க போகின்றார்கள் என்று அனைவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். மகாராணி பானுமதி தீர்ப்பளிக்கின்றார்கள். 2 அந்தணர்களும் சாஸ்திரிகளின் ஆசிரமத்தில் 6 மாதங்கள் தங்கியிருக்க வேண்டும். இதுதான் என்னுடைய தண்டனை என்று மகாராணி
தீர்ப்பளிக்கின்றார்கள். இதை கேட்டவுடன் அந்தணர்களுடைய தந்தையும் இருவரில் குற்றமற்ற அந்தணனும் சந்தோஷப்படுகின்றார்கள். இந்த தண்டனை இவர்களுக்கு போதுமா என்று சேனாதிபதி கேட்கின்றார். இந்த இருவரில் ஒருவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும், மற்றொருவன் தண்டிக்கப்படக்கூடாது. சாஸ்திரிகளின் ஆசிரமம் என்பது மிகவும் கடுமையானதாக இருக்கும். இந்த இருவரில் கோபக்கார அந்தணன் அங்கு இருப்பது அவனுக்கு கடுமையான தண்டனையாக இருக்கும். ஆனால் சாந்தமான அந்தணன் ஆசிரமத்தில் சுலபமாக இருந்து விடுவான். அதற்கு இதுவே நியாயமான தீர்ப்பு என்று மகாராணி சொன்னதும் சபையே ராணியின் தீர்ப்பில் மகிழ்ச்சியுடன் இருக்க, அந்த சமயத்தில் ராஜகுருவின் ஆசிரமத்தில் இருப்பவர் அந்த இடத்திற்கு வந்து ராஜகுருவை யாரோ கொலை செய்து விட்டார்கள் என்று சொல்கின்றார். அதை கேட்ட பானுமதி பதட்டமாக ஆசிரமத்திற்கு வருகின்றார்கள். பார்த்தால் ராஜகுரு அங்கு இறந்து கிடக்கின்றார். கொலை செய்தவன் இவன்தான், மந்தாகினியின் கணவன். இவன் வீட்டில் சோதனை செய்யும் பொழுது தாங்கள் ராஜகுருவுக்கு பரிசாக கொடுத்த நகையும் கண்டுபிடித்துள்ளோம். நாங்கள் அனைவரும் இவன் கொலை செய்ததை பார்த்தோம் என்று அவனை ராணியிடம் ஒப்படைக்கின்றார்கள். அந்த நகையை பார்த்ததும் மந்தாகினி பதட்டமடைகின்றாள். ராஜகுரு மந்தாகினிக்கு இந்த நகையை கொடுத்ததை நினைத்து பார்க்கின்றாள். அரசியிடம் ஏதோ சொல்ல வருகின்றாள். ஆனால் அவள் கணவன் நந்தன் கண்ணை காட்டியதும் சொல்லாமல் மறைத்து விடுகின்றாள். மகாராணி அவனை பார்த்ததும் கோபத்தில் உனக்கு மரண தண்டனை விதிக்கிறேன் என்று கோபமாய் சொல்லிவிட்டார்கள். அதை கேட்டதும் மந்தாகினி அதிர்ச்சியாகிவிட்டாள். நந்தனும் தாங்கள் தவறு செய்கின்றீர்கள், யோசித்து முடிவெடுங்கள் என்று சொன்னதும், நீ கொலை செய்ததை இங்கு அனைவரும் பார்த்துள்ளார்கள். ஒரு நாட்டின் ராஜகுருவையை நீ சாகடித்து விட்டாய் என்று கோபப்படுகின்றார்கள். உடனே நந்தனை கூட்டிச் சென்று மரண தண்டனை கொடுக்கின்றார்கள். இரவு நேரத்தில் மகாராணி யோசிக்கின்றார்கள். நான் தவறு செய்து விட்டேனா? நான் யோசித்து தீர்ப்பை சொல்லியிருக்கலாம் என்று குற்ற உணர்ச்சியில் இருக்கின்றார்கள். அப்பொழுதுதான் ராஜகுரு சொன்ன சிருஷ்டி மலை மகாராணிக்கு ஞாபகம் வருகின்றது. அந்த மலையிலிருந்து ஜீவநீரை எடுத்து வந்து இறந்து போன ராஜகுருவையும் நந்தனையும் உயிர் பிழைக்க செய்ய வேண்டும். அதன் பிறகு அவர்களிடம் விசாரித்து விட்டு அவர்களுக்கு தண்டனை கொடுக்கலாம் என்று ராணி பானுமதி சிருஷ்டி மலைக்கு வருகின்றார்கள். அந்த மலையில் ஏறும் பொழுது கண்ணை கட்டிக்கொண்டுதான் ஏற வேண்டும். கண்ணை கட்டிக்கொண்டு சிரமப்பட்டு உள்ளே வருகின்றார்கள். பார்த்தால் அங்கு ஒரு ராட்சசன் இருக்கின்றான். அவனிடம் நான் சரியான தீர்ப்பை வழங்க வேண்டும், அதனால் 2 நபர்களை நான் உயிர்ப்பிக்க செய்ய வேண்டும், எனக்கு ஜீவநீரை தாருங்கள் என்று மகாராணி கேட்கின்றார்கள். அதற்கு அந்த ராட்சசன், நான் தங்களுக்கு அனுமதி அளிக்கின்றேன், ஆனால் தங்களிடமிருந்து நான் ஒன்றை பறித்து கொண்டுதான் ஜீவநீரை கொடுப்பேன் என்று அந்த ராட்சசன் சொல்கின்றான். அதற்கு பானுமதி சரி என்று சொன்னதும் அவர்கள் இளமை மறைந்து வயதான தோற்றத்தில் மாறுகின்றார்கள். இதைத்தான் என்னிடமிருந்து பறித்து கொண்டாயா? பரவாயில்லை, நான் சரியான தீர்ப்பை வழங்கினால் போதும் என்று சந்தோஷப்படுகின்றார்கள். பிறகு அவர்களுக்கு ஜீவநீர் கிடைக்கின்றது. அப்பொழுது அந்த ராட்சசன் ஒரு விதிமுறை சொல்கின்றது. இந்த நீரை வைத்து ஒரே ஒரு நபரைத்தான் நீங்கள் உயிர்ப்பிக்க செய்ய வேண்டும், மற்றொரு நபரையும் உயிர்ப்பிக்க செய்தால் நீ மரணித்து விடுவாய் என்று ராட்சசன் சொல்லி அனுப்புகின்றான். மகாராணி அரண்மனைக்கு வந்துவிட்டார்கள். அனைவரும் அவர்களின் தோற்றத்தை பார்த்து அதிர்ந்தே போகின்றார்கள். ஒரு புறம் ராஜகுருவின் அஸ்தியும் மற்றொரு புறம் நந்தனின் அஸ்தியும் இருக்கின்றது. அங்கு மந்தாகினியும் இருக்கின்றாள். முதலில் அந்த நீரை தெளித்து ராஜகுருவை உயிர்ப்பிக்க செய்கின்றார்கள். ராஜகுரு உயிருடன் வந்துவிட்டார். எனக்கு என்ன நடந்தது? நான் உயிர் பிழைத்து விட்டேனா என்று சந்தோஷப்படுகின்றார். அப்பொழுது சேனாதிபதி நந்தனையும் உயிர் பிழைக்க செய்தால்தான் சரியான தீர்ப்பை அளிக்க முடியும் என்று சொன்னதும் நந்தனையும் உயிர் பிழைக்க செய்கின்றார்கள். நந்தன் மீண்டும் வந்ததால் அவர் மனைவி மந்தாகினி சந்தோஷமடைகின்றாள். நந்தன் ராஜகுருவை பார்த்து, இவனை ஏன் உயிர்ப்பிக்க செய்தீர்கள்? இவன் குற்றம் செய்தவன் என்று கோபப்படுகின்றான். ராஜகுருவும் இவன்தான் என்னை கொலை செய்தவன் என்று நந்தனை பார்த்து கோபப்படுகின்றார். இவர்கள் இருவரும் சண்டை போட்டுக் கொண்டே இருக்க, அப்பொழுது அந்த ராட்சசன்
அங்கு தோன்றுகின்றான். மகாராணியே, நான் ஒருவரை மட்டும்தான் உயிர்ப்பிக்க செய்ய வேண்டும் என்று உன்னிடம் சொல்லி அனுப்பினேன். இப்பொழுது 2 பேரையும் உயிர் பிழைக்க செய்து விட்டாய். என்னுடைய சொல்லை நீ மீறிவிட்டாய். இன்னும் 10 நொடியில் இந்த 2வரில் ஒருவருக்கு நீ மரண தண்டனை கொடுக்க வேண்டும். இல்லையென்றால் உன் உயிரை நான் பறித்து விடுவேன் என்று ராட்சசன் சொல்கின்றான். அப்பொழுதுதான் வேதாளம் விக்ரமாதித்தனிடம் புதிரை கேட்கின்றது. பானுமதிக்கு 10 நொடிதான் இருக்கின்றது. இந்த 2வரில் ஒருவருக்கு மரண தண்டனை கொடுத்தாக வேண்டும். அது நியாயமான தீர்ப்பாகவும் இருக்க வேண்டும். இவர்கள் 2வரில் பானுமதி யாருக்கு தண்டனை அளிப்பார்கள் என்று வேதாளம் விக்ரமாதித்தனிடம் கேட்கின்றது. விக்ரமாதித்தன் இந்த புதிரை சொன்னாரா? அப்படி என்ன பதில் சொல்லியிருப்பார் என்பதை நாம அடுத்த பகுதியில் தெரிந்து கொள்வோம்.